சென்னை போயஸ் கார்டனில் சசிகலா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சந்தித்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்றுள்ளனர். இது எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தேன். புரட்சி தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தோம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர். புரட்சி தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சி தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன். அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் பேசுவார். அப்பொழுது நான் அவரிடம் கண்ட ஒன்று, யாரையும் தூக்கி போற்றக்கூடாது, எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் தலைவர். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த சமயத்துல அம்மா கொள்கை பரப்பு செயலாளர், அந்த காலகட்டத்துல ஒரு பக்கம் அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பன் அண்ணன் அவர்கள், ஒரு பக்கம் எஸ்.சி. சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள், இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு? நான் தான். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ஆனா தலைவருக்கு தெரியும் இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே. அதே சமயம் என்ன செய்வாரு, எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காரு. நான் அதை அம்மாவுக்கு அடிக்கடி சொல்ற ஆளு. அதனால அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன். எனக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரு தான் சொந்த ஊரு, இந்த ஜாதி தான் சொந்த ஜாதி அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்கு. அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம். அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க. இல்லைன்னா அம்மா ஒரு உயர்ந்த ஜாதியில உள்ளவங்க, என் கூட பழைய இருக்க முடியாது. இப்ப இதுல இருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க கிடையாது அப்படின்னு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அது நம்ம இயக்கத்துல ரெண்டு விஷயம் கிடையாது. ஆனா திமுக எல்லாம் உண்டு. என்னன்னா வாரிசு அரசியல், அந்த தலை தூக்கி ஆடும். நம்ம இதுல அதெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். இதெல்லாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது. ஆனா திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாரும் உழைக்கணும், எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க. மற்றவங்க எல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சத்தம் போடாம இருக்கணும். ஆனா நம்பது அப்படி இல்லை, தலைவர் அப்படி வச்சில்ல. அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன். ஆனா என்ன ஆச்சு, இப்போ
நம்ம இயக்கத்துல நான் முதல் கேள்விப்படுறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் தனி அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம், அதுல நம்ம ஒன்றும் தலையிட போறதில்லை. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பேனா? சிலரின் சுயநலத்தால் அதிமுக வீழ்ச்சியை சந்தித்து வருவதாக சசிகலா பொயஸ் கார்டனில் அவருடைய ஆதரவாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். இந்த நிரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம்.